ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆண்டாள் திருப்பாவையில் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாட்டையும் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, சில பேர் முதல் நாள் நல்லா அழகாக டைலாக்லாம் பேசுவாங்க, மறுநாள் மறந்துட்டு கோட்டை விட்டு தூங்கிடுவாங்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு தோழியை எழுப்புகிற கதையை அந்த 7வது பாட்டில் சொன்னோம். அதில் வலியன் குருவிகள்லேருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா இறைவனை சொல்லிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் ஒரு தோழியை எழுப்புறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கதையை சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம். இந்த பாட்டை கேட்டால் கூட இதில் எருமை மாடுகளோடு சம்மந்தப்பட்டு அழகாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதாவது இந்த பாட்டில் அதாவது இந்த கிராமிய சூழல்களை எப்படி கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க, அந்த மக்களோட வாழ்க்கை கலாச்சாரத்தை எப்படி கண் கொண்டு நிறுத்துகிறாங்க, அவளும் அதை கற்பனையாக செய்துக்கிட்டு தான் அந்த பாடலை பாடிட்டு எழுதியிருக்காங்களே ஆண்டாள். அந்த இடத்துல இந்த 8வது பாடலை பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை நாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆகாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம அந்த தோழியை பார்த்தோம் இல்லையா. இந்த இடத்துல எப்படின்னா, எல்லா தோழிகளும் நம்ம ஒரு 10 பேரை சேர்ந்து திரட்டிட்டு வரணும்னு நினச்சோம்னா 7 பேர் ரெடியாக நம்ம கூட வந்திருப்பாங்க. 8வது ஒரு ஆள் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் போவோமா, அவளை எழுப்ப வரியா, நீ என்ன அவளை எழுப்பிட்டு நான் போவேன் எப்படி சொல்லுவாங்கள்ல. நம்ம 7 பேருக்காக இந்த 3 பேரை வெயிட் பண்ணிட்டு நிற்கணும்ல. அப்போ அவங்க ஒரு ஆள் வர்றதுனால ஒரு ஆளை விட்டுட்டு போனால் நீ பாட்டுக்கு 7 பேர் ஒன்று போயிடுவியா, என்னை விட்டுட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்பாங்கள. அதனால் என்ன சொல்கிறா, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தவிச்ச மாதிரி இந்த பாடல்களை எழுதியிருப்பாங்க. நான் ஏற்கனவே நம்ம காலையில் எல்லாரும் பாவை நோன்பு நோற்பதற்காக நீராட போவதற்காக போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கிழக்கு வானமே வெளுத்துடுச்சிங்கன்னு முதல்ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான்ங்கிறாங்க. பாருங்கள், எருமை மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே மேய போய் மைதானத்தில் நின்றுட்டு இருக்கு. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அந்த காலத்தில் மாடுகள்லாம் அழுத்து விடுற ஒரு பழக்கம் இருந்திருக்கு பாருங்கள். பாலெல்லாம் 4 மணிக்கு கறந்துட்டு, பாலெல்லாம் 4 மணிக்கு கறந்துட்டு 4-4:30 கறந்துட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே மாடுகள் மேய்ச்சலுக்கு அனுப்பிடுறாங்கல்ல. அதை தான் சொல்கிறாங்க. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு. எருமையெல்லாம் பார்த்திங்கன்னா மைதானத்தில் போய் அங்கங்கே மேய்ச்சலுக்காக நின்றுக்கிட்டு இருக்கு. மேய்வான் பறந்துனா மிக்குள்ள பிள்ளைகளும். அப்போ சொல்கிறாங்க என்னென்னா, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, காலையில் இத்தனை மணிக்கு எல்லாம் எழுந்து போகிறோம், எல்லாம் வந்துருங்கன்னாங்களே. இதில் 3/4 பேர் வந்துட்டாங்க, எல்லாம் சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நான் இப்போ உடனே போக போகிறோன்னு என்னை அவசரப்படுத்துகிறாங்க. நீ இந்த மாதிரி தூங்கிக்கிட்டியே, நீ எழுந்து வாடி அப்படின்னு இந்த ஆண்டாள் எழுப்புற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை. அவங்கெல்லாம் போகிறோன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் உன்னை விட்டுட்டு போக முடியாதுல்ல. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நான் உன்னை கூப்பிட்றேன். போவான் போகின்றானை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய். செல்வச் செழிப்புடைய, செல்வ வளம் மிக்க ஒரு பெண்ணாக பிறந்தவளே. இந்த இடத்துல சொல்கிறாங்க, கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், முதல்ல எழுந்து வா. மாவாய் பிளந்தானை மல்லரை நாட்டிய. இந்த மாவாய் பிளந்தானைங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கிருஷ்ணலீலா, இந்த கிருஷ்ணனுடைய அந்த புராணத்தெல்லாம் பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, குதிரை வடிவத்தில் ஒரு அரக்கன் கிருஷ்ணரை கொல்ல வருவான். அதாவது தாய்மாமனான கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய தாய்மாமன் கம்சன் இருக்கானே, அவன் கிருஷ்ணன் பிறந்ததுனால நமக்கு ஆபத்து வந்துடும்னு பயந்து என்ன பண்ணுவான், கிருஷ்ணரை கொல்வதற்காக வெவ்வேறு விதமான அரக்கர்களையும் வெவ்வேறு விதமான ஆபத்துக்களையும் விளைவித்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒன்றுலேருந்து கிருஷ்ணர் தப்பிச்சிட்டு இருப்பார். அப்படி அவர் அனுப்பக்கூடிய ஒரு அரக்கன் தான் இந்த கேசின்னு சொல்லக்கூடிய இந்த குதிரை வடிவத்தில் வரக்கூடிய ஒரு அரக்கன். அந்த அரக்கனை கொன்றான் இல்லையா. அதாவது என்ன சொல்கிறாங்க, கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை அப்படின்னா அந்த மாதிரி அந்த கேசிங்கிற குதிரையை பிளந்து கொண்டான் இல்லையா, அவனோட புகழ் பாடணும். மல்லரை நாட்டியன்னு அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னா, கம்சன் எத்தனை பெரிய அரக்கர்கள்லாம் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கான், வீராதி வீரர்கள்லாம் அனுப்பிட்டு இருக்கான்ல. ஒவ்வொருத்தவனையும் வென்று காட்டிய அந்த கிருஷ்ணன் இருக்கா இல்லையா, மாவாய் பிளந்தானை மல்லரை நாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். இப்போ தேவாதி தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். தேவன் அப்படின்னாலே கடவுள், கடவுள்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். இந்த பாட்டில் நல்லா எடுத்து பாருங்கள். முதல் பாட்டில் என்ன சொல்லும், ஆனைச்சாத்தன் குருவியை பாட்டோம் இல்லையா. இந்த இடத்துல எருமைகளை சொல்கிறாங்க பாருங்கள். ஆயர் குலத்தில் நிறைய இருக்கிறவங்க வீட்டில் எருமை பால் பஞ்சம்ங்கிறது இருக்காது இல்லையா. பால் பாக்கியம்னு சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்.
வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்களையும் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பொழுது எருமைகளை பற்றி சொல்கிறாங்க. எருமைகள்லாம் காலையிலே எழுந்து மைதானத்தில் மேய போயிடுச்சு, குளிக்கிற பிள்ளைகள்லாம் குளிக்கிறதுக்காக பாவை நோன்பு நோக்கிறதுக்காக எல்லாம் செட்டாக வந்துட்டாங்க, நீ மட்டும்தான் வரமாட்டுற. அவங்க இன்றைக்கி அவசரப்படுறாங்க, போகணும் குளிக்கிறதுக்கு போகணும்னு அவசரப்படுறாங்க, உன்னை விட்டுட்டு நாம் போக முடியுமா? அதனால் நீ எழுந்து வா. இந்த இடத்துல பார்த்துக்க, கேசிங்கிற ஒரு அரக்கனை மட்டும் இல்லை, கம்சனால் அனுப்பப்பட்ட அனைத்து விதமான ஆபத்துக்களையும் அரக்கர்களையும் கொன்று குவித்த அந்த தேவாதி தேவனை நம்ம பாடினோன்னா நம்ம என்னென்ன கேட்குறோமோ அந்த வரத்தையெல்லாம் கொடுப்பான். அதனால் சீக்கிரமாக எழுந்து வா, குளிச்சுட்டு போய் பாவை நோன்பு நோக்கலாம்ங்கிறது தான் இந்த 8வது பாட்டில் சொல்ல வேண்டிய ரகசியம். எப்போதுமே இயற்கை, அதுக்கப்புறம் அதன்